ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எவ்வளோ சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லிட்டேன், நான் நீ என்னென்ன சொல்கிறியோ எல்லாத்தையும் அதுக்கு மேலே கூட சொல்லிட்டேன், இன்னும் நான் என்ன தான் சொல்லணும். ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ வேறு ஒன்றையும் படிக்காத, ஒரு 3 அதிகாரம் படி போதும், படி. அது 3 அதிகாரம் என்ன தெரியுமா? மலை பிரசங்கம். அதுதான் மத்தேயு 5 அவர் திரளான ஜனங்களை கண்டு என்ன பண்ணாராம்? மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது. சீஷர்களுக்கு ஆண்டவர் உபதேசித்து சொன்னது. திரளான ஜனங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவங்க என்ன பண்ணிட்டாரு? சுகமாக்குறார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கே என்ன பண்ணுது? பரம்பித்து பிரசித்தமாயிற்று. அப்போ பலவித வியாதிகளையும் வேதனைகள் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகியும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஜனங்க ஒரு ஆரவாரம் பண்ணி நிறைய கூட்டம் அவரை தேடி வந்துட்டாங்க. அப்போ அவர் திரளான ஜனங்களை கண்டுட்டு என்ன பண்ணுறாரு? மலை மேலே ஏறுகிறார். அல்லேலூயா. மலை அனுபவம் என்னது? ஜெபம். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே. பாட்டு பாடல. அப்போ மலை மேலே ஏறணும். இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கிறார், நிறைய வியாதிகளை சுகமாக. ஆனால் அவருக்கு தேவை ஜெபம். ஆமென். மலை மேலே ஏறி போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவொடனே அவருடைய சீஷர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட போய் உட்கார்றாங்க. அப்போ அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு. அந்த உபதேசத்தில் 5 வசனத்தை நான் சொல்லிவிட்டு முடிச்சிட போகிறேன். நீ அல்லேலூயா. இந்த சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு இன்னொரு அருமையான விதவை தாய்மார்களுக்கு, விதவை சகோதரிகளுக்கு ஒரு கிஃப்ட் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். தயவுசெய்து மற்ற சகோதர சகோதரிகள் என்ன பாஸ்டர் எங்களெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலையேன்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு பெரிய வேலையை ஆரம்பிச்சிட்டோம். சபை கட்ட வேணும், அதுதான் முக்கியமான வேலை. சபை கட்டி முடிச்சிட்டாக்கா எனக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான். எனக்கு எது மேலேயும் ஆசையே கிடையாது. நம்ம சபையில் எல்லாமே நடக்கும். நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டு கூட உங்களுக்கு மாத்திரை மருந்து கூட கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணுன்னு கூட என்னுடைய மைண்டில் இருக்குது. நிறைய பேர் சுகரு அது இது. அதனால் இங்கேயே ஒரு நல்ல ஒரு மருத்துவ இது ஆராதனைக்கு வரும்போதே உங்களுக்கு மருத்துவ வசதி எல்லாத்தையும் செய்யணும். உங்கள் தேவைகள் எல்லாம் செஞ்சு நல்லா வாரம் சாப்பாடு போடணும். இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது பின்னாடி பிற்காலத்தில் ஆண்டவர் அதுக்கான காரியங்களை நிறைவேற்றுவார். அதனால் தயவுசெய்து சகோதர சகோதரிகள், பாஸ்டர்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலையான்னு நினைக்காதீங்க. நீங்கள்லாம் பைபிள் படிக்கிறீங்க. உங்கள் பாஸ்டர் அம்மா உங்களுக்கு நல்ல கிஃப்ட் தருவாங்க. பைபிளை படிங்க. அல்லேலூயா. நம்முடைய மெயின் நோக்கம்னாக்கா சபை கட்டுமான பணி தொடர வேண்டும். உருண்டு பிறண்டு எப்படி பேஸை போட்டுட்டோம். 2027 பேஸ் போட்டே ஆகணும்னு தீர்மானம் எடுத்து அதை முடிச்சிட்டோம். மேலே அந்த ரைஸ் பண்ணி மேலே ஒரு ரூப்பை அடுத்த ஆண்டில் நம்ம போட்டுடணும். அல்லேலூயா. அதுக்கு மேலே தொடர்ந்து நம்ம சபையை கட்ட வேண்டும். அதனால் அதுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் கொடுத்து தான் அதை இவ்வளோ தூரம் நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். அநேகர் சபைக்கு நேற்று கூட சகோதரர் பாலு அவர் ஒரு 10,000 ரூபா ஆலயத்தின்ட்டு ஒரு முந்தின நாள் தான் சொன்னார். உடனே
10,000 ரூபாய் கொடுத்தாரு. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். இப்படி அநேகர் தாங்குகிறீர்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்து ஒருவரும் தரித்திரராய் போவது. இப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு 17 லட்சத்துக்கிட்ட செலவாகிடுது. எல்லாம் கர்த்தர் இடத்துலேருந்து வந்தது. ஆமென். எல்லாமே கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. அதனால் இந்த வருஷம் பாஸ்டர் நம்மளுக்கெல்லாம் இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்காக தான். ஆமென். சபை கட்டுறதே உங்களுக்காக தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் சந்தோஷமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, நம்ம நேரடியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு இந்த 3 அதிகாரத்தை திரும்ப 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 நான் வாசித்தேன். ஏன்னா வேறு எதுக்கும் போகாதுன்ட்டார் ஆண்டவர். இந்த 3 அதிகாரத்தையே வாசி, அதில் அநேக சத்தியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். நீ இதை சொல்லு, ஜனங்க என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. முதலாவதாக நீங்கள் என்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். யூ ஆர், நீ யார் என்பதை இங்கே ஒரு 5 வசனம் கடகடன்னு சொல்ல போகிறேன். முதலாவது 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, நீங்கள் நாங்கள் நான் சே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தில் சீஷர்களுக்கு சொன்னார், இவ்வளோ நாள் நம்ம நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்டு, எர்த். யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த். பூமிக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? உப்பாக இருக்கணும். உப்பு என்பது எதை காட்டுகிறது? சுவையை கொடுக்குது. சரி, இப்போ நல்லா கல் உப்பு எடுக்கிறோம், கஞ்சி ஒரு குண்டானில் எடுத்துக்கிறோம். அந்த கல் உப்பு என்ன பண்ணுறோம்? அள்ளி அதில் போடுறோம். அள்ளி போட்ட உடனே அப்படியே கல்லுக்கெல்லாம் உள்ளே இருக்குதா? என்ன பண்ணுறது? கரைஞ்சி போகுது. கரைஞ்சிட்டு அந்த சப்புன்னு இருக்கிற கஞ்சி என்ன பண்ணுது? ஆகுதா இல்லையா? ஆமென். கஞ்சி சாப்பிட்றோமே, கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டு தான். எங்கள் மிரையை விட்டாக்க கஞ்சி தான் அவளுக்கு மெயின். அல்லேலூயா. சுடு கஞ்சி. அங்கே அவங்க அப்பா அம்மாலாம் தூங்கின்னு இருப்பாங்க. நேராக வந்துடுவா, தாத்தே கஞ்சி வச்சுக்கிறியா அப்படின்வா. அந்த கஞ்சி செஞ்சு கொடுக்குற வரைக்கும் உட்காந்துனே இருப்பான் அங்கே. கஞ்சியில் உப்பு போட்டால் தான் அது என்ன பண்ணோம்? உப்பு போடாமல் கஞ்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அல்லேலூயா. அப்போ இந்த உப்பு எங்கே போச்சு? நல்லா கல் உப்பு எடுத்து போடுறோமே, கல்லுக்கெல்லாம் இருக்கிறத எடுத்து போடுறோம். அது என்ன பண்ணுது? தன்னை மறைத்து கொள்ளுகிறது. ஆனால் அது தன்னை மறைத்து கொண்டு கஞ்சிக்கு என்ன கொடுக்குது? ருசியை கொடுக்குது. இப்போ ருசியை கொடுக்குற உப்பாக உன்னை என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த பூமிக்கு வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மத்தேயு 9:50 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுறது, மத்தேயு 5:13 5:13 இல்லை, மார்க்கு 9:50. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னொருத்தர் வாசிங்களேன். மார்க் 9:50. அப்போ உப்பு என்பது இங்கே
ரொம்ப அருமையாக சொல்லப்படுறது. உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆனால் வசந்தம் சொல்லுங்களம்மா. உப்பு உள்ளவர்களாக இருங்க, உப்புடையவர்களாக இருங்க. அந்த உப்புடையவர்களாக என்னது இது? ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுங்க? ஆமாம், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்க. அதுதான் உப்பு. இப்போ உப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்கணும்? ஆமாம், ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு நமக்காக ஒரு பெரிய சொத்தையே எழுதி வச்சு வைக்கிறார். அது என்ன சொத்து தெரியுமா? அதுதான் சமாதானம். அவர் சொல்லிட்டாரு, இந்த என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? வைத்து விட்டு போகிறேன். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை உலகம் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கவும் முடியாது. ஆமாம். அப்போ பாருங்கள், சமாதானம் உள்ளவர்களாய் ஒருவரோடு ஒருவர் இருங்கள். எத்தனை பேர் சண்டை போட்டுன்னு இருக்கிறோம்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை எதுக்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்துடவே கூடாது. ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை உப்புள்ளவர்களாய் ஒருவரோடு என்ன பண்ணோம்? ஆமாம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னாக்கா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒருவர் எப்படி இருக்கணும்? சமாதானமாய் வாழ வேண்டும். அதுதான் உப்பு. சமாதானம் எப்படி கிடைக்குன்னா, ஒரு சில நேரத்தில் நம்மளை திட்டுவானுங்க. நம்ம செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சேன்னு நம்ம மேலே என்ன பண்ணுவான்? குற்றம் சாட்டுவான். நம்ம சொந்த வீட்லேயே சொந்த சகோதரர்களை நம்மளை குற்றம் சாட்டுவான். நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணுது? பிடிக்காது. ஏதாவது போட்டு குழப்புவாங்க, ஏதாவது நம்ம சமாதானத்தை கெடுக்கணும்னு ஏதாவது செய்வாங்க. அதனால தான் பூமியில் நீங்கள் எந்த மனுஷனையும், நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷன் என்ன பண்ணீங்க? நம்பாதீங்கன்றார் ஆண்டவர். நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை இக்காரணத்தை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு சொத்தாக எழுதி வச்சுட்டு போகிறது என்னன்னா சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த சமாதானம். அதனால தான் இங்கே சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் பூமிக்கு என்ன வருங்க? உப்பாயிருங்க. இப்போ உப்புன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்கிறது தான் உப்பு. இந்த உப்புனுடைய ரகசியத்தை நம்ம நிறைய சொல்லிகிட்டே போனோம். அதனால் உப்பு தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுக்குது. நான் சொன்ன பாருங்க, கஞ்சியில் உப்பு அள்ளி போட்டப்பா என்ன பண்ணுறது? அது எங்கே இருக்குதுன்னே தெரியாது, அது மறைஞ்சிடுது. இப்போ உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் பழமொழி கூட இதெல்லாம். இப்போ பாருங்கள், உப்பு எதை காட்டுதுன்னா சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்த சமாதானத்தை எதுக்காகவும் நம்ம இழந்து விடவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உப்பு உள்ளவர்களாக இருங்க. நான் ரொம்ப இதை விளக்க விரும்பலை. இந்த ஒரே வார்த்தையில் நீங்கள் பூமிக்கு என்ன வருங்க? இப்போ இன்னிலிருந்து நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நான் யாரு கூட என்ன பண்ண மாட்டேன், என் சமாதானத்தை கெடுத்துக்க மாட்டேன். அதனால் நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அவங்களோடு கூட நான் சமாதானமாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். அதனால தான் இயேசு அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார், நீங்கள் பூமிக்கு எப்படி இருங்க? உப்பாக இருங்கள், உப்பாக இருக்கிறீர்கள். அப்போ பூமிக்கு நான் உப்பாக இருக்கிறேன். நீ இருக்கிற வரைக்கும், அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ உப்பாய் மாற வேண்டும். ஆமென். உப்புள்ளவர்களாக இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்க? அதை மனசில் வச்சுங்க. அந்த மார்க் 9:50 மனதில் நல்லா வச்சுங்க. மார்க் 9:50 கரெக்டாக சொல்லிட்டு பாருங்கள். உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால், நீ உப்பாக இல்லைன்னா அது வேஸ்ட்டு. உப்பில் சாரம் இல்லைன்னா அது எதுக்கான உதவுமா?
மனுஷனால் வெளியில் கொட்டுறதுக்கு தான் அதில் ஆக்கி. இந்த சாரமுள்ள உப்பாய் நான் மாற வேண்டும். சாரமுள்ள உப்பு எதுனாக்கா எல்லோரும் கூட எப்படி இருக்கணும்? இந்த 2025 நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நான் யாரு கூடயும் நான் சண்டையாக இருக்க மாட்டேன். எல்லோரும் கூட எப்படி இருப்பேன்? என் சமாதானத்தை கர்த்தர் நிமித்தம் காத்துக்கொள்ள. கர்த்தர் எனக்கு சொத்தாக எழுதி கொடுத்த ஒன்று சமாதானம். அந்த சமாதானத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் நான் இழந்து போக மாட்டேன். சொத்துக்காக, பணத்துக்காக, இதெல்லாம் குப்பை. இந்த சொத்து பணம் இதெல்லாம் நம்ம கூட வரப்போகிறதில்லை. நம்ம கூட வரப்போகிறது என்னது? நம்ம சமாதானம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து கொண்டிரு, அவனுடைய முடிவு சமாதானம். இந்த உலகத்தில் அவன் துன்மார்க்கன் சாகும்போது அவன் எப்படி சாகுறான்னு சொல்ல முடியாது. இழுத்துக்கணும் பரிசுக்கணும் சாகுவான். ஆனால் நீதிமான் பீஸ்ஃபுல்லாக சாகுவான். அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானம். சமாதானமாக நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். ஏன்னா இங்கே போனால் இங்கே போயிட்டாலும் நம்ம ஆத்மா இங்கேருந்து போகும்போது, ஆனால் அங்கே போய் எங்கே சமாதானத்துக்குள் பிரவேசிக்கும். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவன் அதை என்ன பண்ணுறதில்ல. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். தீங்கு வராததுக்குள்ளே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். தங்கள் படுக்கையில் போய் என்ன பண்ணுறாங்களா? அவங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்பர் 1 என்னன்னா, நான் உப்பாக இருக்க வேண்டும். உப்பு எதை காட்டுகிறது? ஒருவரோடொருவர், குடும்பத்தில் ஒருவரோடொருவர் சமாதானமாக இருங்க. அவன் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்வான், அதை நினைக்காதீங்க. நீ உப்பாக இருக்கணும். உப்பு என்ன பண்ணுது? இருக்கிற இடமே தெரியாத ருசியை கொடுக்குறதில்ல மற்றவங்களுக்கு. நீ அவன் தீமையே செஞ்சாலும் நீ நன்மையே செய். தீமையை நன்மையினால் வெல்லு. அதான் உப்பு. சரி, 2வதாக அங்கே 14ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் பாருங்க. முதல்ல அடுத்த உடனே சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. 2வது நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சம் எல்லாருக்கும் முன்னால் வெளிச்சம் என்பது எதை காட்டுதுன்னா, வெளிச்சம் எதை காட்டுது? பகலுக்கு உரியவர்கள் யார்? அவங்க பரிசுத்தவான்கள். பகலுக்கு உரியவர்கள். இருளுக்கு உரியவர்கள். இருளில் இப்போ கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். டெய்லி நான் பார்க்குறேன். அந்த எங்கள் வீட்டு 11 மணி 11 மணிக்கு நான் வெளியே அப்படியே உலாத்திருக்கும்போது பார்த்தா பசங்க வருவானுங்க பாருங்க, கஞ்சா அடிக்கிற பசங்க. ஒருத்தன் வச்சுன்னு விற்றுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் வாங்கின்னு போவான். அப்படி போய் ஏரிக்கரை இருட்டு, அவனை பாம்பு கடிக்குதா என்ன கடிக்குதுன்னு தெரியாது. இருட்டில் நடந்து போவானுங்கெல்லாம். அந்த ஏரிக்கரையில் போயிட்டு அவன் அந்த கஞ்சாவை அங்கங்கே அடிச்சுட்டு அங்கேயே சுற்றிட்டு கொஞ்ச நேரம் முடித்து அப்புறம் போவானு. அல்லேலூயா. இப்போ இருளை விரும்புகிறவன் அவன் துன்மார்க்கன், பாவி. அது இருள். பாவம் தான் என்னது? இருள். ஆனால் வெளிச்சம் எது? நீ நானும் இருளுக்குரியவர்களா வெளிச்சத்துக்குரியவர்களா? என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாரோ அன்னைக்கு இருளில் உள்ள ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படித்தானே சொல்லுது வேதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, வெளிச்சம் எதை காட்டுகிறதுனா, அங்க அந்த வசனத்தினுடைய 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன பண்ணா? பரிசுத்தமாகிக்கின்னு தான் இருக்கணும். இருளுக்கு போகக்கூடாது. அங்கே ஒரு லபக்குன்னு ஒரு பெக்கு அடிச்சுட்டு அப்புறம் இங்கே
இங்கே ஒரு பெக்கு அடிக்கிறது. அது என்ன பெக்கு? முதல் வாரத்தில் பாஸ்டர் கொடுக்குறாரு திருவிருந்து, அதில் ஒரு பெக்கு, அங்கே ஒரு பெக்கு. அங்கே பெக்கேஷனே நீ அவுட்டு, இந்த பெக்கேஷனே செத்துப்பிடுவ. அல்லேலூயா. அங்கே அடிக்காத இதை வந்து அடித்தேன்னா இதை அடிக்கிறதில்ல, குடிக்கிறது. அல்லேலூயா. அதையும் அடிச்சுட்டு இதையும் குடிச்சியானா வேதம் திட்டவட்டமாக சொல்லுது என்னது, உங்களுக்குள்ளே என்ன வரும்? சாபம் வரும், வியாதி வரும், சிலர் செத்து போயிடுவான். துணிகரமாக வந்து எடுக்கிறது. திராட்சை ரசம் தான் கொடுக்குறாரு பாஸ்டர், திராட்சை ரசம் கொடுக்குறாரு பாஸ்டர். இது புளிப்பில்லாத ரசம், இது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இதை புசிக்கும் போது, இதை குடிக்கும்போது எப்படி இருக்கணும்? தன்னைத்தானே நிதானித்து என்ன பண்ணான்? அறிந்து. இங்கேயும் இதையும் எடுக்கிறது, அதையும் எடுக்கிறது. அங்கே போயிட்டு அங்கேனா சுற்றி எங்கன்னா ஒரு அப்படி இருந்தால் அவன் இருட்டில் போகிறதான் வாங்கின்னு வரான். இந்த டாஸ்மார்க் எல்லாம் வாங்கின்னு பாட்டில்களை வாங்கின்னு வந்து ஒரு நாள் எங்கள் காரு பின்னாடி ஒருத்தன் உட்காந்து தனியாக குடிச்சுருக்கிறான் பொழுது. யாரா நம்ம காரு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கிறானு சொல்லிட்டு நான் ஏய் யாராவன் அப்படின்னு இந்திக்கார போய் பார்த்தா பாட்டில் டேய் ஏந்துரு கிளம்பு, இங்கே என்ன வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோர்த்தி விட்டேன், எடுத்து ஓட்டான். அல்லேலூயா. பாருங்க, இந்த தண்ணி அடிக்கிறவன், இந்த கஞ்சா அடிக்கிறவன்லாம் எதை விரும்புகிறான்? இருட்டை தான் விரும்புகிறான். பிசாசு எதை விரும்புகிறான்? அவன் இருளின் ராஜ்யம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீ நான் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலுக்கு உரியவர்கள். அதனால தான் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஏசாயா 60:20 வாசித்தீங்களா? கர்த்தரே உனக்கு என்ன பண்ணுவார்? நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் இருக்குதா இல்லையா வசனம்? ஏசாயா 60:20மா. உன் துக்க நாட்கள் என்ன பண்ணோம்? ஆமாம், கர்த்தரே உனக்கு வெளிச்சத்தின் பிள்ளையா நீ வாழும்போது, பரிசுத்தத்தை நீ விரும்பும்போது, ஆண்டவருக்காக நீ பய பக்தியோடு கூட நீ இருக்கும்போது, பிசாசுக்கு இடம் கொடாதபடி நீ வாழும்போது, நீ பகலுக்குரியவனாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய் பரிசுத்தமாய் உன்னை காத்து கொள்ளும் போது, வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, கர்த்தரே உனக்கு எப்படி இருப்பாரு? நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்களா? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே போகாது. நீ இந்த பூமியில் வெட்கப்பட்டு போகவே மாட்ட. உன் துக்க நாட்கள் என்ன பண்ணும்? முடிந்து போயிடும். நீ அதிக நேரம் துக்கப்பட மாட்ட. கொஞ்ச நாள் துக்கம் வர மாதிரி தெரியும். ஆனால் அந்த துக்கம் என்ன பண்ணும்? ஒரு முடிவு பெறும். ஆனால் அவங்கிறான் பார்த்தியா, அவனுக்கு துக்கம் முடிவே பெறாது. அவன் போய் என்ன பண்ணுவான்? இருளின் ராஜ்யத்தை அடைவான் சீக்கிரத்தில். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதனால தான் ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார். சங்கீதம் 18:21-28 கூட ஆண்டவர் கர்த்தரின் இருளை என்ன பண்ணாராம்? வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பாருங்க, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். 18-20 சங்கீதத்தில் வாசித்தீங்களா? 28. என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்மெல்லாம் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம் ஒரு காலத்தில், அப்படிதானே? எல்லாம் வெளிச்சமாகவே பிறந்தீங்களா? பரிசுத்தமாக பிறந்தமா? யாராவது? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதை யார் சொல்றது? அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் ராஜா அவன் சொல்கிறான். நம்மெல்லாம் அப்படி தான் இருந்தோம்.
அப்போ நம்மளை கர்த்தர் கிருபையாய் ரட்சிப்பை தந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? திரும்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருளில் போயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் அன்றைக்கி சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? உங்கள் வெளிச்சம் நாளுக்கு நாள் என்ன பண்ணோம்? பிரகாசிக்கணும். அதனால தான் வந்து 7 நாள் ஜபத்தை வாங்க வாங்க வாங்கன்னாங்க. எங்களுக்கு என்ன, நீங்கள் வந்தால் என்ன வர கட்டினா நீங்கள் வந்தீங்களா உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ ஒரு லைட்டுக்கு இருக்குது, லைட்டுக்கிட்ட போக போக நெருங்கி போக போக பேக்கில் இருக்கிற ஷேடோலாம் என்ன ஆகும்? மறைஞ்சிக்கினே வரும். தூரமாக இருக்கும்போது ஷேடோ இவ்வளோ பெருசாக தெரியும், நிழல் இவ்வளோ பெருசாக தெரியும். இந்த லைட்டுக்கிட்ட நெருங்கி போக போக அந்த ஷேடோ என்ன பண்ணோம்? அந்த லைட்டுக்கிட்ட போய் கிட்ட போயிட்டாக்கா ஷேடோ சுத்தம் பண்ண போகிறது. ஷேடோ வந்து உலகம், நிழல். அந்த நிழல் மறைய வேண்டுமானால் இந்த ஒளியின் இடத்துல என்ன பண்ணணுமா? நெருங்கி போகணும். அந்த ஒளியாகி இயேசுவை நீ நெருங்கி போக போக இந்த உலகமாகிய இந்த நிழல் உனக்குள்ளே என்ன பண்ணும்? நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கினே வரும். அதுக்காக தான் வந்து ஜபத்துக்கு வாங்க ஜபத்துக்கு வாங்கன்றோம். 10 பேர் வச்சு கூட ஜபம் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் இதுவே கிடையாது. ஆனால் எல்லாரும் வந்து அந்த வெளிச்சமாக நீங்கள் மாறணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம சபையாராய் கூடி நீங்கள் செபிக்கிறோம். 2வது இங்கே சொல்லப்படுது, நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வதாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. மத்தேயு 6:9 வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. நீங்கள் ஜெபம் எப்படி பண்ணணும்? 3வதாக ஆண்டவர் உங்களை கற்றுக் கொடுக்குறார். ஜெபம் பண்ணணும். அங்கே சொல்ல நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய. ஆமேன். எப்படி ஜெபம் பண்ணணும்னு கூட முன்னாடி அநேக காரியங்களை அங்கே சொல்கிறார். அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணணும். அங்கே 9 எத்தனை வசனம் அது? 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுற விதத்தை கூட ஆண்டவர் சொல்லித்தரார். ஒரு சில ஆளுங்க சும்மா அப்படியே ஒரு 10 பேர் கூடிடுறாங்க, அவங்க எதிர்க்க அவங்க பெரிய ஆள் மாரி காட்டிக்கின்னு அப்படியே என்ன பண்ணுவாங்க? நீண்ட ஜெபம் பண்ணுவான். அது ஆண்டவர் விரும்பலை. அறை வீட்டில் போயிட்டு அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணினா அவர் வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணுற விதம் கூட ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்லித்தரார். ஒரு பரமண்டல ஜெபத்தை அங்கே சொல்லித்தரார் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும். இப்போ இதுலேருந்து என்ன செய்யுதுன்னா, ஜெபம் பண்ணும்போது நம்ம ஏதோ நினச்சிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. நானும் என் தகப்பனும் அந்த உறவு, நான் நேற்று கூட சொல்லி கொடுத்தேன், அந்த உறவு தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். யாரையோ பார்த்து ஜெபம் பண்ண போகிறதில்ல, என் தகப்பனை பார்த்து நான் கேட்க போகிறேன். ஆமென். என் தகப்பனோடு நான் பேசுகிறேன். எனக்கும் தகப்பனுக்கு ஒரு உறவு உண்டாக்கி வேண்டும். உறவு, அந்த உறவு தான் ஜெபம். ஜெபம் பண்ணுறது நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம். ஜெபம்னா என்ன, போய் உட்காந்து ஒரு 2 அதில் ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு ஒரு அப்பா பிள்ளை என்கிற ஒரு உறவு, அதுதான் ஜெபம். நீ போகும்போதும் ஜெபம் பண்ணலாம். அந்த உறவை எப்போ வேணால் பண்ணிக்கலாம். அந்த உறவை எப்போ வேணால் புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவு, அந்த அவரோடு கூட உறவு வச்சு தான். ஏனோக்கு எத்தனை வருஷம் சஞ்சரித்தானா?
300 வருஷம் மனைவி இருந்தது, பிள்ளைங்க இருந்தது, குடும்பம் வந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் 300 வருஷம் தேவனோடு அவன் உறவு வச்சுக்கினே இருக்கான் பாருங்க. எந்த நேரமும் அவரோடு கூட உறவு வச்சுக்கிட்டே இருக்கலாம். 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? காணப்படாமல் போயிட்டான். இந்த உலகத்தில் அவன் எப்படி இருந்தானோ அப்படியே ஆண்டவர்கிட்ட போயிட்டான். அப்போ நம்ம ஜபம் கூட ஒரு உறவு இருக்கணும். எதுக்கோ ஒரு ஜபம் பண்ணுறோன்னு பண்ணிடக்கூடாது. என் தேவனுடைய சமூகத்தில் நான் போகிறேன்னாக்கா எனக்கு அவருக்கு என்ன பண்ணோம், என்ன அவங்களுக்கு உண்டாவது? உறவு. அந்த உறவு ரொம்ப நெருங்கி 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 இப்போ ஒரு லவர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, முதல்ல என்னங்க எங்க வாங்க வாங்கன்னு பேசுவாங்க கொஞ்சம் தூரமாக. அப்படி நெருங்கி நெருங்கி அவங்க பேசி 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 மணிக்கணக்காக பேசி மணிக்கணக்காக பேசி மணிக்கணக்காக பேசி அந்த லவ் என்ன ஆகிடும்? ரொம்ப டீப்பாகிடும். அப்புறம் நீ என்னடா வாடா போடா ஏங்க வாங்க ஆனது, அப்புறம் டா போ வா சொல்ல அது எதை காட்டுது? அந்நிய ஐக்கியம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது, உறவு ஜாஸ்தி ஆகிடுது. நம்ம ஆண்டவரோட கூட உறவு வந்து அவரை அதிகமாக லவ் பண்ணணும். அல்லேலூயா. அவரை அதிகமாக நீ லவ் பண்ண அவர் பார்ப்பார். என் மகனே என் மகளே வா என் கூட வந்துரு, அவர் கூப்பிட்டுவார். அதான் எனக்கு கூப்பிட்டுனார். அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் ஜபம் எப்படி பண்ணணும்? உறவு வச்சுக்கணும், உறவு வச்சுக்கணும். நான்காவதாக அதுலேயே 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது உபவாசம் பண்ணணும். ஏன்னா உபவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வயசு கொஞ்சம் அதிகமாகிறதுனால நம்மலாம் வந்து அதிகமாக இப்போ சாப்பிட்றது கிடையாது. நான் அதிகமாக சாப்பிட்றதில்ல, கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அதனால் பலவீனமாக தான் இருக்கும். மேன் நம்ம நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போது அது அந்த கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கரையணும். அதுக்கு உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் உபவாசம் போட்டு எப்படி ஒரு வண்டியை நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிறோம்ல, வண்டி ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு அதுனா இன்ஜின்லாம் ஸ்பாயில் ஆகிடும். எந்த நேரமும் 24 ஹவர்ஸ் உள்ளே போட்டுக்கினே இருந்தால் என்ன ஆகும் அந்த இன்ஜினு? இதுவும் ஒரு இன்ஜின் தான். 3 வேளை தான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் நான் ஒரு சில 6 வேளை சாப்பிடுவாங்க. பிரித்து பிரித்து சாப்பிட்றாங்களா? சரி. அப்போ இன்ஜினு அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் உபவாசம். உபவாசம் என்ற ஆண்டவர் வச்சுருக்கார். நீங்கள் உபவாசிக்கும் போது ஒரு சில ஆளுங்க வந்து நாங்கள் உபவாசம் நாங்கள் 200 நாள் உபவாசம் போடுறோம், 100 நாள் உபவாசம் போடுறோம், ஒரே சுற்றின்னு இருப்போம். ஆனால் உபவாசம் நம்ம அது இல்லை. உபவாசம் அப்படியே முகத்தை அப்படியே வாடலாக வச்சுக்கின்னு இந்தாம்மா ஏம்மா அப்படி. ஒரு முறை பாஸ்டர் சுந்தரம் வந்து ஒரு அம்மாவை போய் சந்திக்கிறதுக்கு போனாராம். பாஸ்டர் சுந்தரம் அந்த காலத்தில். அந்த அம்மா அப்படியே முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போய் ரொம்ப கஷ்டமாக வந்து நினைச்சான். என்னன்னா என்னம்மா ஒரு மாதிரி இருக்குது? இல்லை பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனேன். ஏம்மா உனக்கு நிறைய கட்டுகள் இருக்குது. என்ன இருக்குது? கட்டுகள் நிறைய இருக்குது. அந்த கட்டெல்லாம் அறுக்கணுன்னா நீ 40 நாள் உபவாசம் போட்டுக்கோ அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு. என் கட்டெல்லாம் அறுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து 35ஆவது நாள் நான் உபவாசமாக இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சுந்தரம் கேட்டார், அவன் கட்டெல்லாம் அறுந்து போச்சம்மா 35 நாள். ஏன்னா இது கை காலெல்லாம் தடாஞ்சு போய் அப்படியே நடக்கக்கூட முடியாது, தவிக்குது கட்டெல்லாம். ஏம்மா அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, நீ உபவாசம் போடுறதுனால கட்டுலாம் என்ன பண்ணாது? அறுக்கப்படாது. அல்லேலூயா.
நீ உடலை வருத்திக்கிறதுனால கட்டெல்லாம் அறுக்கப்படாது. நீ ஒன்று செய், ஆண்டவர்கிட்ட உறவு வச்சுக்கின்னு, நிறைவானவரே நீர் வரும்போது என் குறைவெல்லாம் ஒழிந்து போயிடும். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ. நிறைவானவரே நீர் வாங்க, என் குறைவெல்லாம் நீக்கிடுங்க ஆண்டவர். அந்த நிறைவானவர் வந்துட்டான்னா உன் கட்டு என்ன பண்ணும், தானாக அறுந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்டுகளை அருந்து அவங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு சிலர் உபவாசம் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், உடம்பை போட்டு வருத்திக்கிறது அதெல்லாம் இல்லை. அதனால தான் அங்கே சொல்லப்படுது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரகத்தில் இருக்கிற பிதாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்ம உபவாசம். நீங்கள் உங்கள் உபவாசத்தை எப்படி காட்டணுன்னா அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு மட்டும்தாங்க. நம்ம முகத்தில் நான் உபவாசம் இருக்கிறேன்னு காட்டவே கூடாது. அப்படியே சோர்ந்து போய், என்னப்பா நான் பாஸ்டிங் இருக்கிறேன்னா இது உபவாசம் இல்லை. ஆண்டவர் அவருக்கு முன்னால் நீ என்ன பண்ண, நல்ல தலைக்கு எண்ணெய் பூசு, முகத்தை நல்லா என்ன பண்ணு கழுவு. சாதாரணமாக நீ வெளியே போகிறதுக்கு நல்லா இது சோப் போட்டு சும்மா ஜெலுக்கு பண்ணிட்டு போறியா, அது இல்லை. நீ உபவாசம் போது அதுமாதிரி பண்ணிக்கும். அநேகர் உன்னை பார்க்கும்போது மனுஷருக்கு முன்பாக நம்ம அப்படி காட்டக்கூடாது, முகவாடெல்லாம் காட்டக்கூடாது. தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணால் நம்ம இதயத்தை மட்டும் நேராக்கி, உபவாசத்தை குறித்து நிறைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவில் கூட 58 நம்ம வாசிக்கிறோம் உபவாசத்தை குறித்து நிறைய. நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க எப்படி இருக்கணும்னு. அப்போ உபவாசம் தேவை. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இந்த ஜாதி பிசாசு என்ன பண்ண முடியாது, போகாது. ஒருவேளை உபவாசம் தான் உண்மையாக இருந்து கர்த்தர் சமூகத்தில் கொஞ்சம் நிறைவானவரே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா, என் குறைவெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அந்த நிறைவானவரை நீ அப்படியே காலை கட்டி பிடிச்சின்னு நீ கேட்டுப்பார். உன்னை எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும், மரணக்கட்டு, வியாதி கட்டு, பலவீன கட்டு, உன் குடும்பத்தில் தரித்திர கட்டு எதுவாக இருந்தாலும் அது அறுக்கப்படும். அல்லேலூயா. 4வது ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் உபவாசம் பண்ணும்போது இப்படி இருங்க. 5வதாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடி மற்றவங்களை என்ன பண்ணாதீங்க. ஆமாம். 5வதாக ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிவிடுது. நான் 5 பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். நம்பர் 1 பாயிண்ட் என்னது, நீங்கள் பூமிக்கு எப்படி இருங்க, உப்பா இருங்க. உப்பு என்னது, சமாதானத்தை, ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தை எக்காரணத்தை முன்னிட்டு விட்டுறாதீங்க. உங்களை சமாதானத்தை தான் ஆண்டவர், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்போ சமாதானம் தான் உப்பு. உனக்குள்ள உப்பு உள்ளவங்களா மாறு. 2வது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்க. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு. இந்த உலகத்துக்கு நீ நான் வெளிச்சம், அநேகருக்கு வெளிச்சம் கொடு. ஒரு நாள் இருள் வரப்போகுது. இந்த பூமி முழுவதும் என்ன பண்ண போகுது, காரிருள் மூட போகுது. ஏசாயா 60:1 நீ வாசிக்கிறல்ல. ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், உதிக்கிற உன்னிடத்தில் அநேகர். ஆமாம், அதுக்காக தான் உன்னை என்ன ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ இப்போவே நீ எப்படி இருக்கணும், வெளிச்சமாக நீ பிரகாசித்து கொண்டு உன்னை பார்க்குறதுக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீ மாற வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் இருள் நமக்குள்ளே வரக்கூடாது. இருள் என்பது பாவம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில்
தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். மூன்றாவதாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம். நான்காவதாக உபவாசம் பண்ண வேண்டிய விதம் சொல்லிட்டார். அஞ்சாவதாக சொல்லிட்டாரு, நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவங்களை என்ன பண்ணாதீங்க, குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரோமர் 2:1 கூட அதை வாசிக்கலாம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். நம்முடைய மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, இவன் படுபாவியாக இருப்பான். ஆனால் எதிர்க்க இருக்கிற சின்ன குற்றம் செஞ்சுட்டாக்கா அதை பெருசாக அப்படியே என்ன பண்ணுவான், ஊதியம் தெரியும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. அடுத்தவங்க செய்கிறது, அதான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணில் என்ன இருக்குது, உத்தரம் இருக்குது. ஆனால் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப அவ்வளோ பெருசாக பார்க்குற. இன்றைக்கி நாம் பார்க்கணும். என் கண்ணில் இவ்வளோ பெரிய உத்தரம் இருக்குது, இவ்வளோ பெரிய உத்தரம் என் கண்ணில் இருக்குது. அடுத்தவன் கண்ணில் இருக்கிற சின்ன துரும்ப போயிட்டு பெருசாக பார்த்துன்னு அவன் ஊரே சுற்றின்னு தெரியும். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவங்களை என்ன பண்ணாதீங்க, தீர்க்காதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களை குற்றவாளி, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். வேதம் அப்படி தான் சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் என்ன பண்ணோம். மனுஷனுடைய சிறு வயது முதற்கொண்டே அவன் எப்படி இருக்கானா, வசனத்தை சொல்லுங்களேன், அது அவன் 6 உள்ளம் சொல்லணும். ஆமாம், நினைவுகள் நித்தமும் பொல்லாததே. அல்லேலூயா. அவன் சிறு அன்றைக்கே ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார், இவன் சிறு வயதுலேருந்தே இவன் நினைவெல்லாம் எப்படி நித்தமும் பொல்லாத சிந்தனை தான் இவனுக்கு. அதனால் இனிமேல் தான் இவனை என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. இவன் இருக்க போகிற நாட்கள் எவ்வளோ காலம், 120 வருஷம் இருந்துட்டு போகிறான். அப்படி விட்டார் ஆண்டவர். அதனால தான் இன்றைக்கி துணிகரம் நிறைய ஆகி போச்சுப்போம். துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரம் நடவாது அப்படின்னா மனுப்புத்தருடைய இருதம் என்ன பண்ணுது, துணிகரம் கொண்டு இருக்குது. பிரசங்க 9 சொல்லப்படுது, துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுப்புத்தரின் இருதயம் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணால் துணிகரம். என்ன சர்ச்சுக்கு போய் என்னத்தை வாரினா அப்படி போகலாம், அப்படி போய் என்ன பண்ணலாம், ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், அங்கே போய் கொஞ்ச நேரம் நிற்கலாம், இங்கே டீ குடிச்சிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பெராக் பார்க்கலாம். மனுஷனுடைய இருதயம் துணிகரம் கொண்டு இருக்குது. நான் உங்களை சொல்ல, வேற ஆளுங்களை சொல்கிறேன். நீங்கள்லாம் பாவம் ஆண்டவருக்கு பயந்து என்ன பண்ணியிருக்கீங்க, தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னார், மற்றவர்களை குற்றவாளின்னு என்ன பண்ணாத, நீ தீர்க்காத. மற்றவன் செய்கிற பாவத்துக்கு நீ உடன்படாத. நீ உன்னை நீயே நிதானித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழ். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஏனெனில்
மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அங்கே அநேக காரியங்களை சொல்கிறார். அப்போ நான் சொல்கிற காரியம் என்னென்னா, மற்றவங்களை அவங்க குற்றத்தை நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அது அவனுக்கும் ஆண்டவருக்குள்ள பாடு. நமக்கு என்ன வந்தது? நான் எப்படி இருக்கிறேன்? நம்ம தான் நிதானித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் யார்? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்? நான் உமக்கு முன்பாக நான் யோகியனாக இருக்கிறேன்னா தைரியமாக சொல்கிறோம். அன்றைக்கி எஸ்ஐகே ராஜா சொன்ன பாருங்க, ஆண்டவரே மரணத்துக்கு எதுவான வியாதி வந்துச்சு. அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, கண்ணீர் விட்டு கதறான். நான் உமக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தேன்? உத்தமமாய் வாழ்ந்தேன் என்பதை என்ன பண்ணுங்க, நினைத்தரலாம். அவன் நிதானித்து சொல்கிறான் பாரு. அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட தைரியமாக சொல்லணும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக யாரையும் நான் குற்றவாளியாக எண்ணாதபடி, யார் குற்றத்தையும் நான் சொல்லாதபடி என்னை நானே நிதானித்து ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உடைய சமூகத்தில் நான் வாழ்ந்தேனே ஆண்டவரே, நான் உத்தமனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீ ஆண்டவர்கிட்ட தைரியமாக பேசணும். அப்போ உனக்கு நீ தான் நீதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க குற்றத்தையே பார்த்து தெரியக்கூடாது. ஐயோ இப்படி இருந்தால, அவள் அப்படி போகிறாள், அப்படி வந்தாலே இவ வந்தாள், எவெல்லாம் எப்படின்னா போய் மாறான். உனக்கு தான் வச்சு நீ ஆண்டவரை எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரோடு கூட நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு உன் இதயம் உன்னை பார்த்து சொல்லுமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் குற்றவாளிகள் என்று மற்றவங்களை என்ன பண்ணாதீங்க, தீர்க்காதீர்கள். நம்ம எல்லோரும் அப்படி எழுந்திருக்கலாமா? 5 பாயிண்ட்டை ஆண்டவர், இன்னும் நிறைய இருக்குது, இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இதோடு முடிக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கணும்? பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், நீங்கள் உபவாசிக்க வேண்டிய விதம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவங்களை என்ன பண்ணாதீங்க, குற்றவாளி தீர்க்காதீங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தரால் ஏவப்படுற ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்களேன். கோடான கோடி ஸ்தோத்திரம் துதி பாடி மகிழ்வேனே. கோடான கோடி ஸ்தோத்திரம் துதி பாடி மகிழ்வேனே. அல்லேலூயா பாடுவேனே, அல்பா ஒமேகா தேவனே. அல்லேலூயா பாடுவேனே, அல்பா ஒமேகா தேவனே. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி ராஜா. கோடான கோடி ஸ்தோத்திர துதி பாடி மகிழ்வேனே. கண்மணி போல் என்னை காத்தா, கண்மணி போல என்னை காத்தா, கரம் பிடித்து நடத்தினார். கண்மணி போல் என்னை காத்தா, கரம் பிடித்து நடத்தினார். கடந்து வந்த பாதையெல்லாம் சுமந்த தேவனுக்கு, நான் நடந்து வந்த பாதையெல்லாம் சுமந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திர துதி பாடி மகிழ்வேனே. கோடான கோடி ஸ்தோத்திர துதி பாடி மகிழ்வேனே. என்னை விட்டு விலகிட மாட்டார்,
கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். துளித்திடுதே சுகவாழ்வு தூயவரே சிவினா, துளிர்த்திடுதே சுகவாழ்வு தூயவரே சிவினா. கோடான கோடி ஸ்தோத்திர துதி பாடி மகிழ்வேனே, கோடான கோடி ஸ்தோத்திர துதி பாடி மகிழ்வேனே. அல்லேலூயா பாடுவேனே, அல்பா ஒமேகா தேவனே. வலப்பக்க நிழலாயிருப்பார், வலக்கரத்தால் தாங்கிடுவார். வலப்பக்க நிழலாயிருப்பார், வலக்கரத்தால் தாங்கிடுவார். துளித்திடுதே சுகவாழ்வு தூயவரே சிவினா, வலப்பக்க நிழலாயிருப்பார். ஆசீர்வதித்திடுவார், கோடான கோடி ஸ்தோத்திர துதி பாடி மகிழ்வேனே. கோடான கோடி ஸ்தோத்திர துதி பாடி மகிழ்வேனே. அல்லேலூயா பாடுவேனே, அல்பா ஒமேகா தேவனே. அல்லேலூயா பாடுவேனே, அல்பா ஒமேகா தேவனே. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி தேவா.